வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு அற்புதமான ஒரு காணொளி தான் இது. அதாவது டெல்டா விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அதிக அளவில் வந்து நெல்கள் வந்து தான் அதிகமாக பண்ணுறாங்க. நடவுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ இயந்திர முறையில் வந்துருச்சு. அதுவும் பார்த்தாம ஆள்கள் வந்து விவசாயம் பார்க்கக்கூடிய ஆள்களோட பற்றாக்குறை அதிகமாக இருக்குது. ஏன்னா அதிக அளவில் சம்பளம் கேட்குறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில் நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, வட மாநிலத்தில் உள்ள அந்த விவசாயிகள்லாம் வந்து இங்கே வந்து நம்ம ஏரியாவில் வேலை பார்க்குறாங்க. வாங்க அது எப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் தடவையாக பார்க்குறாங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடோட பெல் பட்டன் ஆன் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாற்று பறித்தல் மற்றும் களை எடுத்தல் இது ரெண்டுக்கு மட்டும்தான் இயந்திர முறையே இல்லை. பாக்கி எல்லாத்துக்குமே இயந்திரங்களை வச்சு தான் நம்ம பயன்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை விவசாயிகள் வந்து அதிக அளவில் மன உளைச்சல் ஆகிறாங்க. என்ன காரணம்னா, ஆள்கள் ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது. அப்படியே வந்தால் கூட அதிக அளவில் சம்பளம் கேட்குறாங்க. இது இந்த ரெண்டு விஷயத்தினால தான் வந்து விவசாயிகளுக்கு வந்து அதிக லாஸ் ஏற்படுது, நஷ்டங்களும் ஏற்படுது. இதனால் வந்து இந்த சூழ்நிலை பார்த்திங்கன்னா, வட மாநிலத்தில் உள்ளவங்களாம் வந்து இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்க எந்த அளவில் பார்க்குறாங்கன்னா, ஏக்கருக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ஒரு 15-20 பேர் வந்து ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் அப்படின்ற அந்த அளவுக்குள்ள நிலம் இருந்தால் கூட அதை வந்து அவங்க 2-3 நாளுக்குள்ள அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நல்லா செஞ்சு கொடுக்குறாங்க. வட மாநிலத்தோட வேலைகளை பார்த்திங்கன்னா 2 பேருமே 2 வேலையுமே செய்கிறாங்க. ஆண்கள் நடவு நடுறாங்க, பெண்கள் நாற்றும் பறிக்கிறாங்க. இந்த மாதிரி 2 பேருமே 2 வேலையும் செய்கிறதுனால தான் அவங்க சீக்கிரமாக அந்த விவசாயிகளுக்கு வேலையை அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. விவசாயிகளுக்கும் அந்தளவுக்கு நல்லா திருப்தியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விவசாயியை கேட்ட அளவுக்கு பரவாயில்ல, நல்லா திருப்தியாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5000, 5500, 6000 கிட்ட கூட செலவு பண்ணுறாங்க. ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் கம்மியான ரேட்டில் தான் அவங்க வந்து பேசிட்டு அவங்க அந்த வேலையை செஞ்சு கொடுக்குறாங்க. நாற்று பறிக்கும் முறை அப்படிங்கிறது, நாற்றை பறித்து ஒரு கயிறை போட்டு கட்டிடுறாங்க. ஆனால் இங்கே லோக்கலில் வேலை செய்கிறவங்களா நாற்றை பறித்து நாற்றுலேயே முடிஞ்சிடுவாங்க. ஆனால் இவங்களை பார்த்திங்கன்னா ஒரு கயிறு மாதிரி நார் மாதிரி வச்சுருக்காங்க. நாரால் கட்டி நல்லா பெரிய அளவில் பெரிய பெரிய முடியாக நாற்று பறிக்கிறாங்க. பாருங்கள், உங்களுக்கே வீடியோவில் நல்லா தெரியும் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. அந்த மாதிரி முறையில் அவங்க பண்ணுறாங்க. அதாவது தூக்கி கொண்டு போய் போடுறது ஆண்கள் தான். ஒரு வயல்லேருந்து இன்னொரு வயலுக்கு ஆண்கள் தான் கட்டி தூக்கி கொண்டு போய் போடுறாங்க. இது 2 பேருமே சேர்ந்து நடவு நட்டுட்டு வராங்க. இந்த அளவுக்கு வந்து அவங்க அவ்வளோ வேகமாகவும் ரொம்ப சூப்பராக நடவும் பார்த்திங்கன்னா வந்து பார்க்குறதுக்கு சும்மா சொல்லக்கூடாது, ரொம்பவே வந்து அருமையாக நல்லா எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸை விட்டு நடணுமோ அந்த அளவுக்கு நட்டுருக்காங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நட்டுருக்காங்க பாருங்கள். ரொம்ப நேர்த்தியாக இருக்குது நடவு, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி அவங்க பேசிட்டு தான் நடுறாங்க. காலையில் வந்து சீக்கிரமாக வந்துடுவாங்க வயலுக்கு. காலையில் இங்கே உள்ள லோக்கலில் உள்ளவங்களாம் பார்த்திங்கன்னா 9 மணிக்கு 10 மணி 10:30 மணிக்கு கூட வராங்க. அவங்க அப்படி கிடையாது, எவ்வளோ சீக்கிரமாக காலையில் 7 மணி 8 மணி அந்த மாதிரி அந்த டைமிங்கில் தான் வர்றாங்க. வந்து தொடர்ந்து அவங்க வேலை பார்க்குறாங்க. இவங்களுக்கு சாப்பாடெல்லாம் எப்படி பார்த்திங்கன்னா, வயல் கரையிலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 3 பேர் 4 பேர் இருக்காங்க. வந்து சாப்பாடுக்குன்னு சமையல் செய்கிறதுக்காக இருக்காங்க. 3 ஆண்கள் தான். அவங்க வந்து சாப்பாடு ரெடி பண்ணிடுவாங்க. மத்தியானத்துக்கு சாப்பாடு அவங்க ரெடி பண்ணி அவங்க அந்த வயல்கரையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு உடனே தனது வேலைகளை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறாங்க. 5 மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த வேலையை முடிச்சிடுறாங்க. பாக்கி இருந்தால் கூட மறுநாள் வந்து அவங்க தொடர்ந்துடுறாங்க. தமிழகத்தில் வந்து வட இந்தியர்கள் வந்து அதிக அளவில் வந்து இங்கே வேலை செய்கிறதுனால இங்கே உள்ள டெல்டா மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் எல்லாமே கொஞ்சம் வேலையை வந்து அவங்க கொஞ்சம் பற்றாக்குறையாக அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமான சூழ்நிலை ஏற்படும். அவர்கள் வந்து இங்கே வேலை செய்யாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம விவசாயிகள் கொஞ்சம் அனுசரித்து சம்பளங்கள்லாம் கொஞ்சம் அனுசரித்து பார்த்து வாங்கிட்டாங்கன்னா தொடர்ந்து இங்கே வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. எல்லாருமே விவசாயி தான். எல்லாருமே வந்து கொஞ்சம் அனுசரித்து போனால் தான் விவசாயமானது நடக்கும். விவசாயம் இல்லைன்னா தமிழகத்தில் ஒன்றுமே கிடையாது. விவசாயத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். நிறைய இடங்களில் இந்த மாதிரி அவங்க பேட்சாக வந்து தங்கி இந்த மாதிரி எல்லாம் வட மாநிலத்தர்கள்லாம் வந்து தங்கி இங்கே வேலை பார்க்குறாங்க. அவங்க ஒரு டீம் மாதிரியே இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஆளை அவங்க முக்கியமாக ஒருத்தவங்களை வச்சு அது மூலமாக தான் அவங்க எல்லா ஏரியாவுக்கும் போய் வேலை பார்க்குறாங்க. நல்லா வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு பேர் அவங்கள்ட்ட இருக்குது. விவசாயி எல்லாருமே சொல்கிறாங்க ரொம்ப திருப்தியாக இருக்குது, நல்ல விதமாக செஞ்சு கொடுக்குறாங்க. அவங்க வேலையை அவங்க பாட்டு ஆட்டோமேட்டிக் எந்த பிரச்சனை எந்த வேலைக்குமே எந்த ஒரு பிரச்சனைக்கு எந்த ஒரு அனாவசியமாக பேச்சுக்கெல்லாம் வேலையில் ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க நல்ல பேர் எடுத்து இந்தியாவுக்கு தமிழகத்துக்குள்ளே உள்ள புகுந்து விவசாய வேலைகளில் ஆரம்பிச்சிட்டாங்கும் போது இனிமேல் அவங்களுக்கு தான் அதிக அளவு வாய்ப்புகள் கிடைக்கும். நம்ம தமிழகத்தில் உள்ள விவசாயிகள் எல்லாமே கொஞ்சம் அதையும் நம்ம அனுசரித்து பார்த்து விவசாயிகளோடுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். விவசாயிகளுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். விவசாயத்தையும் நம்ம காக்கணும்னா நம்ம கொஞ்சம் நல்ல விதமாக இருந்து அதை நம்ம விவசாயத்தை நம்ம சரி பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இயந்திரங்கள் அதிக அளவில் வந்துருச்சு. இருந்தாலும் வந்து இயந்திரங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வட மாநிலத்திற்கும் ஒரு பக்கம் வந்து பார்த்துட்ருக்காங்க வேலைகளை.
தமிழகத்தில் உள்ள விவசாயிகள் தமிழகத்தில் உள்ள வேலைகளை விட்டுறாமல் பாதுகாக்கணும். நம்ம டெல்டா விவசாயிகள் நம்ம விவசாயத்தை காப்பாற்றணும். நன்றி. நம்ம வீடியோ நல்ல பயனுள்ள தகவல் இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.